காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கான நலன் குறித்த ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் தலைமையில் காமராஜர் வளாக அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்களின் நிறை குறைகளை தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புதுச்சேரி மாநில அளவில் தூய்மை பணியாளர்கள் நல வாரியமோ அல்லது ஆணையமோ வேண்டும் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே தினம்தோறும் சுமார் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தை ஒட்டி 2 டாஸ்மாக் மதுக்கடைகள் செயல்பட்டு வருகிறது. இதனால் இங்கு மது வாங்க வரும் பெரும்பாலான மதுப்பிரியர்கள் திறந்தவெளி பகுதியில் அமர்ந்து மது குடித்துவிட்டு ரகளையில் ஈடுபடுவதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள், பெண்கள், மாணவ மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே ஓமலூர் பேரூராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து மது பிரியர்கள் திறந்த வெளியில் அமர்ந்து மது குடிப்பதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகத்தில் ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி மாதம் இறுதியில் அல்லது பிப்ரவரி மாதம் முதல் புலிகள் கணக்கெடுப்பு பணி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு புலிகள் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கவிருந்த நிலையில் தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் தை அமாவாசை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஏதுவாக கணக்கெடுப்பு பணியினை தள்ளி வைக்குமாறு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் புலிகள் கணக்கெடுப்பு பணிகள் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டிற்கான புலிகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் தெரிவித்தார். இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகம் சார்பில் ஓமலூர், காடையம்பட்டி வட்டார பகுதிகளில் அமைந்துள்ள ஆழ்துளை கிணறு அமைத்து நிலத்தடி நீர் மற்றும் மண்வளம் ஆகியவற்றை ஆய்வு செய்கின்றனர். அதன் ஒரு பகுதியாக காடையம்பட்டி தாலுகாவில் உள்ள பன்னம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு போர்வெல் அமைக்க நடவடிக்கை எடுக்க பட்டதை அடுத்து தண்ணீரின் தன்மை மற்றும் மண்வளத்தின் தன்மை குறித்து ஆய்வு செய்துள்ளனர். பின்னர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள ஆழ்துளை கிணற்றை பள்ளிக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி பன்னம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மத்திய அரசு ஜல் சக்தி திட்ட பொறுப்பாளர் குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தலைமை ஆசிரியர் நாகேந்திரனிடம் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு போர்வெல் ஒப்படைக்கப்பட்டது. இதில் பெற்றோர், ஆசிரியர் கழக தலைவர் சங்கர், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் காவலர்கள், பொதுமக்கள் என பலர் தலைக்கவசம் அணிந்து மது அருந்தி இருசக்கர வாகனம் இயக்கக்கூடாது, சாலை விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் போன்றவற்றை வலியுறுத்தினர். பேரணியில் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பங்கேற்று சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனிசாமி, மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி வாகன ஓட்டுநர்களுக்கான தீப்பரவல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் கா. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் காஞ்சிபுரம் மாவட்ட தீயணைப்புத்துறை சார்பில் உதவி தீயணைப்பு அலுவலர் ஏ. சங்கர் பங்கேற்று வாகனங்களில் அவசர தேவைக்காக பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பானை பயன்படுத்தி தீப்பரவலை எப்படி தடுப்பது, தீயணைப்பானை ஓட்டுநர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பன குறித்து விரிவாக செயல்முறையுடன் விளக்கி கூறினார். மேலும் வாயு, எண்ணெய், உலோகம் ஆகியவற்றில் தீப்பிடித்தல், அதனை தடுப்பதற்கான வழிமுறைகளையும் அவர் செய்து காட்டினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். மருத்துவர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் வெங்குடுசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாலை விதிகள் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து விளக்கி பேசினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மருந்தாளர் முத்துசாமி, காவல்துறையினர், கல்லூரி பேராசிரியர்கள்,
மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டி புனித சந்தியாகப்பர் புனித செபஸ்தியார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தேனி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 615 காளைகள் கொண்டுவரப்பட்டு வாடிவாசலில் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் 430 மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்து ஒரு சுற்றுக்கு 25 பேர் வீதம் காளைகளை பிடிக்க அனுமதிக்கப்பட்டனர். கம்பீரமான காளைகளை பிடிக்க வந்த வீரர்களுக்கு காளைகள் போக்கு காட்டியதும் சில காளைகளை மாடுபிடி வீரர்கள் லாவகமாக பிடித்தும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. கோவை ஒண்டிப்புதூர் சூர்யா நகர் சுற்றுவட்டார பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள ரயில்வே கேட் பாதையை பயன்படுத்தி சிவலிங்காபுரம், காமாட்சி நகர், சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் சென்று வருகின்றனர். மேலும் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சமீபத்தில் இந்த ரயில்வே கேட் நிரந்தரமாக மூடப்படும் என்றும் பொதுமக்கள் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரயில்வே கேட்டை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூட ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளதை கண்டித்தும் இப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சூர்யா நகர் பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கைகளில் கருப்பு கொடியுடன் திரண்டனர். சூர்யா நகர் பகுதியில் உள்ள தெருக்களில் ஊர்வலமாக சென்று அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி 21வது நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக போக்குவரத்து துறை சார்பில் 4 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக இப்பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று ரோஜ் பார்க் பூங்காவில் நிறைவடைந்தது. முன்னதாக இப்பேரணியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் கலந்து கொண்டு 4 சக்கர வாகனங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் சீட் பெல்ட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.